அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம அனைவருமே ஏதாவது ஒரு தொழிலோ அல்லது ஒரு நிறுவனத்தில் வேலையோ அல்லது ஒரு கட்சியிலோ ஒரு அமைப்பிலோ ஏதோ ஒரு சங்கத்திலோ உறுப்பினராக நம்ம இருப்போம். இப்போ இதில் நம்மளுடைய மேலதிகாரி அல்லது நம்மளுடைய முதலாளி அல்லது அந்த சங்கத்தில் அல்லது அந்த கூட்டமைப்பின் தலைவர் அல்லது கட்சியின் தலைவர் இவங்கள்கிட்ட எப்படி நம்ம நடந்து கொள்வது, எப்படி சமாளிக்கிறது, எப்படி அவங்கள்ட்ட இணக்கமாக இருக்கிறது என்று புரியாமல் நம்ம பல பேர் சிரமப்படுவோம் அன்றாட வாழ்க்கையில். இதை எப்படி சரியாக பண்ணுறது அப்படிங்கிறத பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் நமக்கு ஒரு அருமையான திருக்குறள் மூலமாக நமக்கு ஒரு ஒப்பீடு மூலமாக நமக்கு விளக்கமாக சொல்லியிருக்கிறாரு. அது என்னன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். அதிகாரம் மன்னரை சேர்ந்து ஒழுகுதல். குறள் எண் 691. குறள்: அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். இப்போ இதில் நம்ம முதல்ல நம்ம தலைவர் இல்லை முதலாளி இல்லை மேலதிகாரியை அவங்கள்ட்ட எப்படி நடந்து கொள்வது, எப்படி சமாளிப்பது அப்படிங்கிறது முதல் வரியில் சொல்கிறாரு. அதை முதல்ல பார்ப்போம். இப்போ அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க. இங்கே அகலாது அப்படின்னா இப்போ தலைவர் இல்லை முதலாளியை இல்லை தேர்ந்து நம்ம தூரமாக இருக்கக்கூடாது, வெகு தொலைவில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே தொலைவில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, அதாவது தூரத்தில், உண்மையான தூரத்தில், அதாவது 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்காங்க, 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்கிற தூரத்தை இது சொல்லலை. மனதளவில் எவ்வளோ தூரத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறத இது விளக்கம் பண்ணுது. அதாவது மனதளவில் ரொம்ப விலகி போகக்கூடாது. அவங்க அந்த உங்கள் தலைமையிட்டேருந்து நீங்கள் மனதளவில் ரொம்ப விலகி இருக்கக்கூடாது. ஏன் விலகி இருக்கக்கூடாது அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலையின் போது ஒரு முடிவெடுப்பதற்கு சில ஆலோசனைகள் இல்லை சில விஷயங்கள் தேவைப்படும். அப்போ அந்த தேவைப்படும் போது அந்த தேவைக்கு நம்ம பயன்பட மாட்டோம்னா நம்ம பயன்படுவோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. நமக்கு அவங்களுடைய சிந்தனையில் நம்ம இருக்க மாட்டோம். இது விலகி இருக்கிறதுனால இருக்கக்கூடியது. அப்போ அவங்களுக்கு நம்ம பயன்பட மாட்டோம். அதே மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு தேவைன்னு போய் கேட்கும்போதோ இல்லை உதவி கேட்கும்போதோ அவங்க நம்மளை ஒரு பொருட்டாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம அவங்களுக்கு சரியான நேரத்தில் எந்த பயனும் கொடுக்கல. எனவே நம்ம அவர்களுக்கு பயன்படாமல் இருப்போம். அதே போல் அவர்கள் நமக்கு எந்த விதத்திலும் பயன் தர மாட்டார்கள். விலகி இருப்பதால் பயன்படாது அப்படிங்கிறது இதுக்கு சுருக்கமான விளக்கம். அடுத்தது அணுகாது. அணுகாது என்ன, ரொம்ப நெருக்கமாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஏன் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடாது அப்படின்னா, இப்போ நம்ம நெருக்கமாக அதாவது இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தில் அவர்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு அறிவுரையோ இல்லை ஒரு செய்தியோ சொல்லியிருப்போம். அது மூலமாக அவங்க அது சரியான முடிவை எடுத்திருப்பாங்க. அப்போ அடிக்கடி எந்த முடிவோ எந்த செயலோ செய்கிறதுக்கு முன்னாடி நம்மள்கிட்ட கலந்து பேசி ஆலோசனை பண்ணி அந்த செயல்களை முடிவுகளை எடுக்க ஆரம்பிப்பாங்க. இப்படி ஒரு கட்டத்துக்கு மேலே எடுத்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, நமக்கு ஒரு சிந்தனை எப்படி தோண ஆரம்பிக்கும் அப்படின்னா, இவர் எல்லா முடிவும் நம்மகிட்ட கேட்டு தான் செய்கிறாரு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கர்வம் நமக்குள்ளேயே கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும், ஒரு உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இயல்பாக நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா, அவர்கிட்ட ஒரு கூடுதல் அனுகூலத்தை நம்ம எதிர்பார்க்கணும். அதாவது ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த அட்வான்டேஜுங்கிறத அனுகூலத்தை நம்ம எதிர்பார்க்க ஆரம்பிப்போம், செய்ய ஆரம்பிப்போம். அது அவர்களுக்கு எரிச்சல் ஊட்டும் தன்மையாக இருக்கும்.
அதாவது ஒரு ஒரு விஷயத்தில் முடிவு வந்து நமக்கு மற்றவங்கள்ட்ட அவர்கிட்ட கலந்தாலோசிக்காமலே நம்ம வந்து முடிவெடுத்து சொல்லிடுறது, செஞ்சிடுறது. இல்லைன்னா அந்த முடிவை செஞ்சாலும் கூட அதை அவர்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ஒரு ஒரு முடிவை இப்போ நான் வந்து நாளைக்கு முடிவு எடுக்கணும்னா நானே முடிவு பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய செய்ய என்ன ஆகும்னா அவருக்கு ஒரு எரிச்சல் வந்து உருவாக ஆரம்பிக்கும். இதுவே நாளடைவில் விரிசலாகும். அப்போ அந்த ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய விஷயமும் ரொம்ப வந்து ஒரு சரியான நேரத்தில் நமக்கு பயன் தராது. அதாவது ரொம்ப எரிச்சல் அடைய வைக்கும். நம்ம அதன் மூலமாக நமக்கு விரிசல் உண்டாகும். அப்போது இது மூலமாக என்ன சொல்ல வராருன்னா, ரொம்ப தலைமையிடம் ரொம்ப நெருக்கமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப விலகியும் இருக்கக்கூடாது. சரி, இப்போ இதுக்கு வந்து எப்படி இதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது? இதோடைய வரையறை என்ன? நமக்கு வந்து எவ்வளோ தூரம் நெருக்கமாக இருக்கணும், எவ்வளோ தூரம் விலகி இருக்கணுங்கிறது நமக்கு ஒரு தெளிவாக இல்லை. இதுங்க தான் ஒரு வரியை ஒரு சொல் சொல்கிறாரு. தீ காய்வார் போல்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நார்மலாக தீயை ஒப்பிட்டு சொல்லலாம். நீங்கள் வந்து நெருக்கமாக போனால் சுடும், விலகி இருந்தால் குளிருங்கிறதுக்கு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். தீ காய்கிறதுன்னு எப்படி ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, காய்வது எப்போ நடக்கும் அப்படின்னா ஒரு குளிர்காலத்தில் தான் நம்ம வந்து தீ காய்வோம். சரியா? அப்போ இதை வந்து நெருப்பில் குளிர் காய்வது போல உங்கள் தலைமையிடம், நீங்கள் மேலதிகாரியிடம் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்கிறாரு. அதாவது நீங்கள் ஒரு கட்டத்தில் நெருங்கி செல்லும்போது உங்களுக்கு ஒரு இதமில்லாத, இப்போ நெருப்பில் குளிர் காய்கிறதா நீங்கள் பக்கத்தில் போய்கிட்டே இருக்கும். நெருப்புக்கிட்ட ஒரு கட்டத்தில் நமக்கு ரொம்ப வெப்பமாக உணர்வோம். அங்கே தான் நம்ம நிறுத்திக்கணும். அதுக்கு மேலே கிட்ட போகக்கூடாது. இது நெருப்பு. அதே மாதிரி விலகி போய்கிட்டே இருக்கும். அதே போது ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு குளிர ஆரம்பிக்கும். அப்போ அந்த கட்டத்துக்கு மேலே நம்ம போகக்கூடாது. இப்போ இந்த 2 தூரங்கள் தான், அதாவது ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரேஞ்சுக்கு நடுவில் நம்ம இருந்தோம்னா ரொம்ப இதமான சூழ்நிலைகளை நம்ம இருக்க முடியும். அதே போல் நம்மளுடைய மேலதிகாரிட்டையோ முதலாளிட்டையோ தலைவர்கிட்டையோ அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம தக்க வச்சுக்கொண்டோம்னா ரொம்ப சரியான சூழ்நிலையில் அவரும் இருக்கலாம், மேலதிகாரியும் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து திருவள்ளுவர் இந்த ஒரு வார்த்தையின் மூலமாக விளக்கமாக சொல்கிறாரு. இப்போ முதல்ல வந்து என்ன பார்த்தோம்னா, மேலதிகாரிகளிடம் எப்படி நடந்து கொள்வது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ மேலதிகாரியிடம் எப்படி ஒத்து போகிறது, ஆங்கிலத்தில் வந்து அலைன்மெண்ட்னு சொல்லுவாங்க, அலைன்மெண்ட் சொல்லுவாங்க, எப்படி ஒத்து போகிறதுங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ 2வது வரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே இப்போ இகழ்வேந்தர் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்? வெறும் வேந்தர்னு சொல்லியிருந்தாங்கன்னா அரசர் அப்படி இல்லை, முதலாளி இல்லை, மேலதிகாரி நம்ம எடுத்துக்கலாம். இகழ்வேந்தர்னு சொல்கிறதுக்கு இகழ் அப்படிங்கிற வார்த்தைக்கு பரிமேலழகர் தன்னுடைய உரையில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மாறும் தன்மையை உடையவர் அப்படின்னு சொல்கிறார். ஏன் மாறும் தன்மை உடையவர் அப்படின்னா, இகழ் அப்படிங்கிறதுக்கு என்ன போல நிகழ்தல் இல்லை வந்து உருகுதல் இப்படின்னு ஒரு அகராதியில் ஒரு விளக்கம் வருது. அப்போ தன்னுடைய நிலையை அடிக்கடி மாறும். இது வந்து உதாரணத்துக்கு எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்போ பனிக்கட்டி இருக்குது. பனிக்கட்டி வந்து வெப்பம்னால திருப்பி திட நிலையிலேருந்து திரவ நிலையாக மாறுது, அதாவது நீராக மாறுது. திருப்பி என்ன ஆகுது, அது மறுபடியும் வெப்பத்தினால மறுபடியும் திரவ நிலையிலேருந்து, அதாவது நீரிலிருந்து நீராவியாக மாறுது, தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளுது. மறுபடியும் குளிர் வந்த உடனே மறுபடியும் அது பனிக்கட்டியாக மாறுது. அதாவது புற சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளும். சரியா? அதுபோல் இந்த புற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த மேல் உயர் அதிகாரிகள் அல்லது தலைவர்கள் வந்து மாறுபாடும் தன்மை உடையவர் அப்படிங்கிறது தான் அந்த இகழ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. இதுக்கு ஒரு சரியான உதாரணம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ வந்து ஒருத்தர் அந்த தலைவர் வந்து என்ன சொல்கிறாரு, தன்னுடைய பணியாளர்கிட்ட நாளைக்கு இந்த இடத்துக்கு போய் இவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு தன்னுடைய கீழே வேலை பார்க்குறவர்கிட்ட. அவர் இதே விஷயத்த மாலையில் என்ன பண்ணிடுறாரு, அவர் மாற்றுறாரு. இல்லை நாளைக்கு போக வேண்டாம், நான் திருப்பி யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு நிறுத்திடுறாரு. திருப்பி அதே நாள் இரவு என்ன சொல்கிறாரு, இல்லை நீங்கள் அதே இடத்துக்கு போங்க, அவரை பாருங்கள், ஆனால் முதல்ல சொன்னாலும் அந்த விஷயத்த சொல்ல வேண்டாம், இப்போ வேறு விஷயம் இது மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு மாற்றி சொல்கிறாரு. ஏன் இந்த மாதிரி நடக்குது?
ஏன் இதை மாதிரி மாற்றி மாற்றி பேசணும் அப்படின்னா, நம்ம அதை நினச்சி நம்ம ரொம்ப எரிச்சல் போடுவோம். என்னடா அடிக்கடி இப்படி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருக்காரு, ஒரு ஒரு நிலையான இதாக சொல்ல மாட்டேங்கிறாரு, நம்மளால் எப்படி சமாளிக்கிறதுங்கிற நமக்கு கோபமும் எரிச்சலும் வரலாம். ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணம் என்னென்னா, இவங்க தலைவர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய முடிவு மேலே சுய பரிசோதனைங்கிறத செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. தான் ஒரு விஷயத்த பண்ணோம்னா அது சரியாக தவறா, அது மேலே என்ன ஒரு விளைவுகள் ஏற்படுங்கிறத சுய ஆராய்வு இல்லை அதை சுய மதிப்பீடு பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. ஆங்கிலத்தில் செல்ஃப் ரிவ்யூ அல்லது செல்ஃப் எவாலுவேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க தொடர்ச்சியாக. அப்படி செய்கிறது மூலமாக என்ன ஆகும்னா, அதில் உள்ள சரி தவறை ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவுக்கு வருவாங்க. அந்த முடிவு அவங்களுக்கு ரொம்ப திருப்தியான முடிவாக இருக்கட்டும். அது எந்த அளவில் திருப்தியான முடிவாக இருக்கிறதோ அந்த பகுதியில் அதை நிறுத்திக்குவாங்க. சரி, இதுதான் சரியான முடிவாக இருக்கும், இதுக்கு மேலே மாற்ற வேண்டாம்னு நினச்சி அவங்க அதுக்கு மேலே மாற்ற மாட்டாங்க. அப்போது அடிக்கடி இந்த முடிவுகள், இந்த செயல்பாடுகளை மாறிக்கிட்டே இருக்கும்போது, தான் சுய மதிப்பீடு பண்ணிக்கொண்டே இருக்கிறபோது, நம்ம குழுக்கள், அதாவது கீழே வேலை பார்ப்பவர்கள் என்ன செய்யணும்னா, இந்த குழு அவருக்கு சரியான தகவல்களை, போதுமான தகவல்களை நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு இங்கே தான் இந்த போதுமான தகவல் கொடுக்குற இடத்துல தான் இந்த நெருக்கமாக இருக்கிறதா இல்லை தூரமாக இருக்கிறவங்களாங்கிற விஷயம் வரும். அப்போ இந்த இடத்துல நம்ம தேவையான போதுமான தகவலை சரியான இடத்துல நம்ம சொல்லும்போது நம்ம ரொம்ப அவங்களுக்கு உபயோகமான ஒரு ஆளாக இருப்போம். அந்த தகவல்னால அவங்க ரொம்ப சரியான முடிவை எடுக்கிறதுக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்கும். இப்போ கடைசி வார்த்தை பார்த்திங்கன்னா, சேர்ந்து ஒழுகுவார். இப்போ தலைவர் அல்லது முதலாளி இல்லை உண்மையல் அதிகாரிக்கு போதுமான தகவல்களை வழங்கவும், முடிவெடுப்பதற்கு, அதாவது சிந்தித்து சுய மதிப்பாய்வு செய்யவும் போதிய அவகாசம் கொடுங்கள். பின்னர் உங்கள் தலைவர் முதலாளியிடம், மேலதிகாரியிடம் முடிவோடு ஒத்துப்போகவும், அதாவது அலைன் ஆகிறது. அவர் என்ன சிந்தனையில் அந்த முடிவு எடுத்துக்காங்களோ அது கூட நம்ம பயணம் பண்ணணும். இதன் மூலமாக நம்ம மேலதிகாரிகளோ இல்லை முதலாளிகளையோ நம்ம எளிதாக சமாளிக்கவோ அல்லது அவங்களோட நடந்து கொள்வதோ, அவரோட இணக்கமாக இருப்பது எப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.